நெகேமியா 9 வசனங்கள் 1-4 வரைக்கும் சொல்லுங்க பாலாம். அந்த மாதம் 24ஆம் தேதியிலே இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி ரட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டு கொண்டவர்களாய் கூடி வந்தார்கள். இஸ்ரவேல் சந்ததியார் மறுஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவருடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். யெசுவா, பாணி, கத்மியேல், செப்பனியா, பொன்னி, செரபியா, பாணி, சினானி என்பவர்கள் லேவியருடைய படிகளின் மேல் நின்று தங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி மகா சத்தமாய் ஓலமிட்டார். ஓகே, இந்த நெகேமியா என்கிறவன் ஒரு பாத்திரக்காரன், ராஜாவுக்கு ஒரு வேலைக்காரன். எப்படிப்பட்ட வேலை என்று சொன்னால், அவர் ராஜா என்று தெரியும் அந்த காலத்தில் ரொம்ப வசதியான ஒரு வாழ்க்கை. அதுவும் அவர் ஒரு பெரிய ராஜா, பல தேசங்களுக்கு ராஜா. அவருக்கு பானபாத்திரம் அல்லது இப்போ சொல்லப்போனால் அவருக்கு எதெல்லாம் குடிக்கணும்னு நினைக்கிறாரோ, கூல்ட்ரிங்க்ஸ்லாம் சொல்கிற பார்த்தீங்களா, டீ, காஃபி, இப்போலாம் கூல்ட்ரிங்க்ஸ் சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் எதெல்லாம் கேட்குறாரோ கொடுப்பதற்கான ஒரு முக்கிய பணியில் இருக்கிறான். அடுத்தது, அந்த காலத்தில் ராஜாக்களை கொன்று போடுவதற்கு, அழிப்பதற்கு உணவில் தான் விஷம் கலப்பார்கள். அதனால் நம்பிக்கைக்குரிய ஒரு நபரைத்தான் ராஜா அந்த பொறுப்பில் விடுவார். ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல கரங்களுக்கு சொல்ல முடியுமா? அப்போது இவருடைய பணி ஒரு சாதாரண பணி தான், ஆனால் நம்பிக்கைக்குரிய ஒரு பணி, ராஜாவுடைய உயிரையே காப்பாற்றுகிற ஒரு பணி. அந்த பணியில் அவர் இருக்கும்போது கர்த்தர் அவரிடத்தில் உண்டாக்கின ஒரு பாரம். அது சொன்னது போல் கர்த்தர்லாம் நேரடியெல்லாம் கூப்பிடல, நீ ஊழியத்துக்கு வா, நீ போய் சபையை கட்டு, ஆலயத்தை கட்டுலாம் சொல்லலை. ஏதோ ஒரு நியூஸ் கேட்குறாரு. அந்த ஊருக்கால் எருசலேமிலிருந்து வருகிறவங்க சொல்கிறாங்க, ஊர்லாம் இழிஞ்சு போய் கிடக்குது, பாழாக கிடக்குது, சர்ச்செலாம் பில்டிங்லாம் ரொம்ப ரிப்பேராக கிடக்குது, ஜனங்களும் ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க, கஷ்டத்தைப்பட்டு சொல்லும்போது இவருக்கு நல்ல ராஜா வாழ்க்கை. ராஜா சாப்பிட்ற உணவே இவர் தான் செக் பண்ணி கொடுக்கணும். பார்த்துங்க, அவர் எவ்வளோ பெரிய நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடுகிற ஒரு உயர்ந்த ஒரு வேலை, சாதாரண வேலை, பட் நல்ல ஒரு எப்படி சொல்ல, நல்ல ஒரு லக்ஸுரியும் கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு வேலையில் அவர் இருந்து அவர் அனுபவித்து கொண்டிருக்கும் போது இதை கேட்டோன்னே ஷாக் ஆகிடுச்சு. நம்ம இங்கே நல்லா அனுபவிக்கிறோம், நல்ல ஒரு வாழ்க்கையை கடவுள் கொடுத்துருக்கிறாரு, ஆனால் எங்கள் ஜனங்க கஷ்டப்படுறாங்களே, ஆலயம் அங்கு இடிக்கப்பட்ட அல்லது அலங்க மதில் சுவர்லாம் இடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது என்று அவர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது தான் கர்த்தர் அவருடைய உள்ளத்தில் போட்ட பாரத்தை அவர் செயல்படுத்துகிறார். அதைத்தான் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்படியே 2ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ராஜா கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறார். ஆனால் ராஜாவே கேட்குறார். அதுக்கு முன்னாடி அவர் ஜெபம் பண்ணுறாரு, உபவாசம் பண்ணுறாரு, அவர் ரொம்ப வேதனைப்படுகிறார் இதெல்லாம் கேட்டு. அதன் பிறகு ஊருக்கு வருகிறார், வந்து ராஜாவுடைய அனுமதியோடு கூட வருகிறார். நல்லா கவனிக்கணும். இன்றைக்கு மறுபடியும் சொல்லுகிறேன், வேலையில் பிரச்சனைகள், வேலையில் வர முடியவில்லை என்று நமக்கு பல நேரத்தில் சந்தேகப்படுறோம் பார்த்தீங்களா, இதுக்கு நல்ல ஒரு தீர்வு இது. நம்ம உண்மையாக ஜெபம் பண்ணி உண்மையான பாரத்தோடு கூட ஆராதனைக்கு வரணும். இப்படிப்பட்ட சில காலம் பகிர்ந்து கொள்ளணும்னு நினைத்தீங்கன்னா எப்படியாவது கர்த்தர் வழிகளை திறந்து கொடுப்பார். அதை நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை மேலதிகாரிகளோ அல்லது ஒரு ஓனரோ உங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுகிற அளவுக்கு கூட இருந்தாலும் நாம் பண்ணுகிற ஜெபம் ஒரு புதிய வாசல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆராதனைக்கு, விசேஷமாக ஆராதனைக்கு இது ஒரு தடையாக நீங்கள் கருதி யாரும் இருந்து விட வேண்டாம். உங்களுடைய ஜெபம் ஒரு புதிய வழியை திறந்து கொடுக்கும். நெகேமியாவுக்கு ராஜாவே தான் பர்மிஷன் கொடுக்குறார். ரொம்ப தூர பிரயாணம், ஆனாலும் அவர் அனுமதி கொடுத்துட்டு உங்கள் ஊருக்கு போப்பா, போயிட்டு வா, உங்கள் கடவுளுக்கு ஆலயத்துக்கு சர்ச்சுக்கு எதோ பண்ணணும்னு சொல்லிட்டு போய் பண்ணிட்டு வா, நான் எதோ ஹெல்ப் பண்ணணுமா என்று உதவிகளையும் கொடுத்து அனுப்புகிறான். இந்த காலை நேரத்தில் அனுமதி மாத்திரமல்ல, அதற்கான உதவியும் கர்த்தர் நெகேமியா கொடுக்குறார். ஒரு ஆமே சொல்ல முடியுமா? அப்போது அதே தேவன் தான் இன்றும் இருக்கிறான். ஆனால் அவன் செய்தது உபவாசித்தான், அப்புறம் ஜெபித்தான், வேதனைப்பட்டான். முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது 4ஆம் வசனத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது என்ன பண்ணுகிறானாம், துக்கித்து உபவாசித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி உபவாசம் போட்டு பல நாட்களாக அந்த வேதனையோடு கூட இருந்திருக்கிறான். ஒரு குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு நபருடைய கண்ணீரின் ஜெபம் அவசியம். ஒரு குடும்பத்தில் 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ 5 பேரோ அது விஷயம் கிடையாது. ஒரு கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற ஒரு நபர் தேவை. என் புருஷன் வரவில்லை, என் மனைவி வரவில்லை, என் மகள் வரவில்லை என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? இதுக்கு நல்ல ஒரு உதாரணம். அவனுடைய அந்த
கண்ணீரின் ஜெபம். முதல் வேலை அழுகுறான். இவனுக்கே அழுவணும், இவன் 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறான். அந்த சூசான் அரண்மனைக்கும் இப்போ இருக்கிற அந்த எருசலேமுக்கும் ஏறக்குறைய அந்த ட்ராவல் டிஸ்டன்ஸ் கணக்கு போட்டால் ஏறக்குறைய 1000 கிலோமீட்டர் வருது. அவன் அழுவணும் அவசியம் கிடையாது. சரி பரவாயில்லப்பா, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்ப்பா, மக்கள் ஆண்டவரே அந்த மக்களுக்கு எதனா பாவம் பார்த்து எதனா பண்ணுங்க ஆண்டவரெலாம் ஜெபம் பண்ணல. இவன் அழுகிறான். உங்கள் குடும்பமாகிய எருசலேம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் ஜெபிக்கிற தாய் அல்லது தகப்பன் அல்லது சகோதர சகோதரி தேவை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெபிப்பதில் மாத்திரமல்ல, அழுவது மாத்திரமல்ல, உபவாசித்தான். அதான பண்ணுகிறான், துக்கிக்கிறான், வேதனைப்படுகிறான். இதெல்லாம் ஒரே நாளில் நடக்கலை. நல்லா கவனிக்கணும். ஒரே நாளெல்லாம் உடனே ராஜா பர்மிஷன்லாம் கொடுக்கல. அப்படி தானே வருது. சில நாளாய் பரலோகத்தின் தேவனை நோக்கி உபவாசித்து மன்றாடுகிறான். மன்றாட்டு ஜெபம் தேவை, லக்ஸூரியஸ் ப்ரேயர் இல்லை. மன்றாடுதல் என்று சொன்னால், ஆண்டவரே நீ எதனா செய்ய மாட்டீங்களா, இரக்கம் காட்ட மாட்டீங்களா, ஏதாவது வழியை திறந்து காட்ட மாட்டீங்களா. இவனை எதிர்பார்த்துருக்க மாட்டான். ராஜா அனுப்புவார், ராஜா உதவியை கொடுப்பார், பணம் கொடுப்பார், ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுவார். இவன் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான். இதுதான் ஜெபம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா கரங்களை தெரியாமல் சொல்ல முடியுமா? என் குடும்பத்தில் இன்னும் ஒரு சில ரட்சிக்கப்படலை என்று கவலையோடு கூட நீங்கள் இருந்தால் இந்த நெகேமியை நினைத்து கொஞ்சம் என்ன பண்ணுங்கன்னா, வேதனையோடு ஜெபிக்க வேண்டும். நம்மளாம் ஜெபிக்கிறோம், அநேகர் ஜெபிக்கிறீங்க, சபையில் நம்ம ஜெபிக்கிறோம். இருந்தாலும் ஒரு நபர் இனிஷியேட்டிவ் எடுக்கணும், ஸ்பெஷலாக இனிஷியேட்டிவ் எடுக்கணும். அடங்காத பிள்ளை என்று நீங்கள் நினைக்காதிருங்கள். சபைக்கு வராத என்னுடைய கூட பிறந்தவர்கள் நீங்கள் நினைக்காதிருங்க. உங்களுடைய உண்மையான ஜெபம். நிறைய பேர் இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்கன்னா, அது சர்ச்சு ஜெபம் பண்ணோம், பாஸ் ஜெபம், அதெல்லாம் பண்ணின்னு தான் இருக்கிறோம், பண்ணுறோம், பண்ண வைக்கிறோம், அது வேறு. உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் பாரம் இருந்தால் நீங்கள் முழங்கால் படியிடணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற ராம சொல்ல முடியுமா? முழங்கால் படிடுறீங்களா? நீங்கள் தொடர்ந்து படியிடுங்க. கர்த்தர் நிச்சயம் இந்த கண்ணீருக்கான பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் கண்ணீரின் ஜெபத்தை தள்ளாத ஒரு தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்ணீரோடு ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? சொல்லுங்க பாலா, எத்தனை பேர் கண்ணீரோடு ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க? அழுது ஜெபம், அது மீன்ஸ் உபவாச ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? பண்ணுங்க, தொடர்ந்து பண்ணுங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சரிங்களா? ஓகே. அதன் பிறகு வருகிறான், பர்மிஷன் கேட்டு சில சர்வேலாம் எடுக்கிறாரு, சுற்றி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பணி ஆரம்பிக்கிறார். பணி ஆரம்பிக்கும்போது பிரச்சனை வருது. அங்கே இருக்கிற சில எதிரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரவேலர் அல்லாத எதிரிகள், அவங்க இஸ்ரவேலர் கிடையாது, பட் இஸ்ரவேலரோடு இணைஞ்சிட்டாங்க, மிக்ஸ் ஆகிட்டாங்க, மேரேஜில் மிக்ஸ் ஆகிட்டாங்க. கலப்பு திருமணம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் மிக்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ அவங்களை வெளியும் அப்போன்னு சொல்ல முடியாது, உள்ளே தான் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பயமுறுத்துறாங்க, நெகேமியா பயமுறுத்துறாங்க. எதுக்கு உன் வேலையை பார்த்து நீ போக வேண்டியதானே, என்ன ராஜாக்கு நீ இது பிரச்சனை பண்ணுறியா என்று சொல்லுங்கள். இல்லை இல்லை, உண்மையாக பார்த்தா ராஜா தான் அனுப்புகிற. இருந்தாலும் இதை அவனுக்கு பயம் உண்டாக்கும்படி சில காரியங்களை செய்கிறார்கள். அதன் பிறகு வேலைகள் நல்லபடியாக முடிந்து அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், அதை கட்டி முடிக்கிறார்கள். 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு வரும். அன்றைக்கி ரொம்ப அருமையாக இருந்துச்சு. யாரெல்லாம் இந்த ஆலய பணிக்கு உதவி செய்தார்களோ அவங்க பேர்லாம் இதில் இருக்குது. ஒரு அல்லையில் சொல்லுங்க பாலாம், அல்ல அல்லையில் சொல்லுங்க பாலாம். உங்கள் பேர் இந்த சபையில் வரணும். அது சொல்லிட்டு பாச என் பேர் வீட்டில் கேட்காதீங்க, நான் சொல்கிறேன் சும்மா ஒரு வார்த்தைக்கு. உங்கள் பேர் வரணுன்னா அது சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு இடத்த வாங்கி பில்டிங் கட்டிங்கெல்லாம் உங்கள் பேர் போட்டு நினச்சிருக்காதீங்க. பாஸ் நீங்கள் தானே சொன்னீங்க, கேட்காதீங்க. பரலோகத்தில் உங்கள் பேர் வரணும். விசுவாசிக்கிற ராமே சொல்லுங்க பாலாம், வரணுன்றலாம் ஒரு அல்லையில் சொல்லுங்க பாலாம். சில பேர் சொல்லதை பார்த்தா வந்தா என்ன, வரலன்னா எனக்கு என்ன, எனக்கே சாப்பாட்டு வழி இல்லை. பாருங்கள், இவங்க எல்லாம் பல விதமான வேலையில் இருக்காங்க. மளிகைக்காரர் இருக்கிறாரு, அப்புறம் யாரெல்லாம் இருக்கிறார், தட்டார் இருக்கிறாரு, அப்புறம் வேற யார் இருக்குது. பாருங்க, இதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு உண்மையான அடையாளம், அழகு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு 1 hour அதுவும் கஷ்டப்பட்டு வேறு வழி இல்லாமல் உட்காரணுன்றதுக்காக வர்றது வந்து கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. ஆராதனைக்கு தடைகள் இருக்கும், ஆராதனைக்கு மட்டும் வந்துட்டு போகிறது ஒரு அழகல்ல. இதற்கு பிறகு இந்த சபைக்காக, இந்த திருச்சபைக்காக கர்த்தர் வைத்திருக்கிற மந்தை, நான் கூட சொன்னேன், ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி. இது ஒரு ஆவிக்குரிய குடும்பம். இந்த சபையில் முதல்ல அங்கத்தினர் அல்லது ஒரு விசுவாசியை இருக்கிறோமா? சில பேருக்கு அதிலே டவுட்டு, இந்த சபையில் தான் இருக்கிறாங்களே, எனக்கு அப்படி சொல்ல முடியுமா, ஸ்ட்ராங்காக சொல்ல முடியுமா? அதான் ஒரு உண்மையான அழகு. அதில் சொல்லப்படுகிற தேவனுடைய ஆலோசனைகள், திட்டங்களை புரிந்து கொண்டு செயல்பட்டால்
நிச்சயமாக உங்கள் பெயரை கர்த்தர் நினைவில் வைத்திருக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடாது. இவங்களும் நினச்சிருக்க மாட்டாங்க எங்கள் பேர் வந்துலாம் இதில் வரும், பைபிளில் வரும், அவங்களும் நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. இது சொல்ல புரியுதுங்களா? இனிமேல் பைபிள் ஆட் பண்ண போகிறது கிடையாது, அந்த காலத்தில் இருந்த மக்கள். ஆனால் நிச்சயம் நம்முடைய கிரியைகளுக்கு கர்த்தர் ஒரு ரெக்கார்டு வச்சுருக்கிறார். அது நற்கிரியைகளாக இருந்தாலும் சரி, துர்க்கிரியைகளாக இருந்தாலும் சரி, கர்த்தர் ஒரு ரெக்கார்டு வச்சுருக்கிறார். அதனால தான் அநேக நேரத்தில் நம்ம உலக பிரகாரமான மனிதர்கள் சில காரியங்களை செய்யும்போது ஏன் கடவுள் அவங்கள தண்டிக்காமல் இருக்கிறாரு, ஏன் அதை கேட்காமல் இருக்கிறார் நம்ம நினைக்கிறோம். இல்லை, ரெக்கார்டு வச்சுருக்கிறார். எப்போ கேட்கணும் கேட்டுருவார். அதுதான் நியாய தீர்ப்பு நாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை நேரத்தில் நான் இவ்வளோ நாள் விசுவாசியாக இருக்கிறேனே, எனக்கு கடவுள் எதுவும் பாலக்குள்ளே நினைக்காதீங்க. உங்களுடைய பெயர் கர்த்தர் ரெக்கார்டில் வச்சுருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது எந்த நேரம் வந்து போட்டு காட்டினா அவருக்கு தெரியும். இல்லை பேரே வரலனாலோ பரலோகத்தில் உங்களுக்குரிய பலனை அவர் கர்த்தர் வச்சிருக்கிறவர். அப்போது 7ஆம் அதிகாரத்தில் யாரெல்லாம் இணைந்து லேவியர் முதற்கொண்டு அல்லது ஆசாரியனிலிருந்து எல்லாருமே இந்த பணியில் என்ன பண்ணுகிறார்கள், இணைந்து கொண்டு பணியாற்றுகிறார்கள். இந்த காலை நேரத்தில் நீங்கள் உங்களால் முடிந்ததை தேவனுக்காக செய்கிறீர்களா? சகோதர சகோதரிகளே, வாலிபர்களாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை செய்கிறீங்களா? செய்யணும். எதை செய்யணும் கண்டு கர்த்தர் உங்களுக்கு ஏவுதல் கொடுப்பார் சில காரியங்களை, அல்லது சபையில் வரும். அதை நீங்கள் இணைந்து செய்யும்போது கர்த்தர் அதற்குரிய மேன்மையை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதன் பிறகு எல்லாரும் கூடி வந்து வேதத்தை வாசிக்கிறார்கள், அதுக்கப்புறம் பண்டிகையை ஆசரிக்கிறார்கள், அது வரைக்கும் முடிகிறது. இப்போ இவ்வளோ நாள் வேதத்தினுடைய வார்த்தைகளையோ பண்டிகையோ அவர்கள் சிறப்பாய் செய்ததில்லை. ஏன்னா அவங்க இருந்தது அடிமைத்தனம். இப்போ சொந்த ஊருக்கு வந்த பிறகு மறுபடியும் வேத வார்த்தையை வாசிப்பதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அதன் பிறகு அதில் சொல்லப்பட்ட பண்டிகையை கொண்டாடுவதற்கு அவங்களுக்கு ஒரு ஏவுதல் வருகிறது. கூடார பண்டிகை இப்பெல்லாம் இருக்குது, அவங்க மறந்து போன ஒரு தலைமுறை ஆகிட்டாங்க. இன்றைக்கி ஒரு தலைமுறை சபையில் நல்லா உற்சாகமாக இருக்கும், அடுத்த தலைமுறை பார்த்து சபைக்குள்ளே இருக்காது. அதனால தான் இப்போவுமே என்ன சொல்லுகிறோம் என்றால், உங்கள் பிள்ளைகளை, வாலி பிள்ளைகளை முதல்ல ரட்சிப்புகள் நடத்துங்க. வீட்டில் சொல்லிக் கொடுங்க. வீட்டிலேயே ஜபம், வீட்டிலேயே வேத வார்த்தை, வீட்டிலேயே அவங்களுக்கு சில காரியங்கள் கர்த்தரை குறித்த போதனையை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதன் பிறகு தான் சபைக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கணும். சபையில் மட்டும் சொல்லிட்டா போதாது. சில நேரத்தில் சபையில் சொன்னாலும் கூப்பிட்டு வச்சு உட்காந்தாலும் சில பிள்ளைங்க உட்காரது கிடையாது. அது அடுத்த பிரச்சனை. ஏன்னா அங்கே வீட்டில் சரியாக என்ன பண்ணல, சொல்கிற பழக்கம் கிடையாது. வீட்டிலே இல்லாத பழக்கம் இருக்கும்போது சபைக்குள்ளே எப்படி உட்காருவாங்க? நான் சொல்ல உண்மைதானா? நேரத்தை ஒதுக்கணும். ரொம்ப நேரம்லாம் போட்டு என்ன பண்ணக்கூடாது, அவங்கள வேதனைப்படுத்தக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம். பேர பிள்ளைகளை, சின்ன பிள்ளைகளாக இருந்தாங்களா ஒரு 10 நிமிஷத்தில் கூட முடிச்சிருங்க. வாலி பிள்ளைகளாக இருந்தாங்களா ஒரு 15-20 நிமிஷத்தில் முடிச்சிடணும். வேலை, எனக்கு வேலையே சரியாக இருக்குது, எனக்கு பிள்ளைகளுடைய படிப்பே சரியாக இருக்குது, அதுக்கே நேரம் இல்லை என்று ஒரு குடும்பம், கிறிஸ்தவ குடும்பம் தேவனுடைய வார்த்தைக்காக, தேவனுடைய பண்டிகைகளுக்காக அல்லது முக்கியமான சில காரியங்களுக்காக நேரத்தை கொடுப்பதற்கு அவர்கள் முயற்சி எடுக்காத போது அவருடைய பின்னாட்களிலே அது ஒரு இடையூறாய் மாறிவிடும். பாருங்கள், இப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு அதெல்லாம் புதுசாக தெரியுது. யோசுவா காலத்திற்கு அப்புறம் இப்போ தான் பண்டிகை கொண்டாட வேண்டும் அந்த உணர்வு வந்து அவர்கள் அதை கொண்டாடுகிறார்கள். ஒரு ஆமை சொல்ல முடியுமா? என்ன பண்டிகை என்று சொன்னால் கூடார பண்டிகை. அது என்ன கூடார பண்டிகைன்னு வேறு ஒன்றும் கிடையாது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்குள் வருகிற வரைக்கும் ஏறக்குறைய 40 வருஷங்கள் அவளுக்கு நிரந்தரமான ஒரு வீடு கிடையாது, நிரந்தரமான ஒரு கட்டிடம் கிடையாது. ஆனால் கூடாரத்திலே அவர்கள் தங்கி வாழ்ந்தார்கள். ஒரு ஆமை சொல்ல முடியும் எல்லாருமாக? ஹல்லேலூயா. அது எதை குறிக்கிறது சொன்னால், நம்முடைய வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. அதனால் இப்போ நீ வீடு கட்டிட்டு வந்துட்டல்ல, இப்போ உன் ஊருக்கு வந்துட்டல்ல, நான் கொடுத்த அந்த வாக்குத்தத்த பூமிக்கு வந்து விட்டாய் அல்லவா, நீ ஆனால் அது பழச மறந்துடாத. நீ என்ன பண்ணுன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு வாரம், ஒரு அலையில் சொல்லுங்கள் பாலம், நல்ல காலம் சொல்லுங்கள் பாலம், இந்த கூடார பண்டிகை எத்தனை நாள் கொண்டாடணும்? ஒரு வாரம். சத்தமாக சொல்லுங்கள் பாலம். ஒரு நாள் ஒரு கூட்டத்தை நடத்துறதுக்கு எப்படி இருக்குது நமக்கு? இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முன்னெல்லாம் 3 நாள் 5 நாள், ஒரு வாரம் 10 நாள் கன்வென்ஷன்லாம் நடக்கும். இந்த பெந்தகோஸ்து சபைகள்லாம் அந்த காலத்தில் நடக்கும். ஜனங்களும் வந்தாங்க. இப்போ அப்படியே கழுதை தேஞ்சு கட்டெரும்பு மாதிரி ஆகிப்போச்சு. 3 நாளில் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னன்னு கேட்டால் எல்லாம் பிஸி. அது ஒரு பக்கம் உண்மை தான். இருந்தாலும் சில காரியங்களை கடவுளுடைய சன்னிதானத்தில் ஒரு குடும்பம் முயற்சி எடுத்து செய்தால் அது நல்லது. உலக பிரகார மக்கள் திருவிழா கொண்டாடுறாங்களா? ஆனால் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்த பிறகு 2 நாள் மீட்டிங்கா, 2 நாள் போகணுமா?
இப்போ எங்கே பிரச்சனை புரியுதுங்களா? அவிசுவாசியாக இருக்கும்போது 4 நாள் 5 நாள் 1 வாரம் கூட போகிறவங்களாம் இருக்கிறாங்க, எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சபையில் ஒரு நாளுக்கு நீ நிறைய பேர் சில பேர் கட்டடிப்பாங்க. ரொம்ப ரொம்ப வருத்தமான காரியம். பண்டிகை மிஸ் பண்ணாதீங்க. பண்டிகைனா அதுக்குன்னு சொல்லிட்டு கூடாரத்தெல்லாம் போட்டு உட்கார நான் சொல்லலை. ஆண்டு விழாவை ஒரு பண்டிகை, கிறிஸ்மஸ் ஒரு பண்டிகை, இந்த 2 நாள் போயிட்டு வரப்பாரு, அது ஒரு பண்டிகை மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். இதில் பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. நிறைய பேர் இது புரிய மாட்டேங்குது. இதை செலவாக கருதி பாஸ் கூப்பிட்றாங்களே அப்படின்றதுக்கான வரேன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா இதனுடைய விளைவு பின் சந்ததிகளுக்கு இருக்குது. உங்கள் பிள்ளைங்க பாப்பா எங்கே எங்கள் அம்மா போகுது, எங்கள் அப்பா எங்கே போகிறாரு, வேலைலாம் விட்டு போகிறாங்க, ஏதோ சர்ச்சில் ஏதோ சொன்னாங்க போகிறாங்க. ஏன் போனாங்க? இப்போ நம்மளும் போனேன் அந்த எண்ணம் வரும். எல்லாம் போனாங்க, எங்கள் அப்பா போகல எங்கள் அம்மா போகலன்னா எங்கே போனாங்க? ஆமாம் போனாங்க, வேலைக்கு போனாங்க, வந்தாங்க. அப்போ சரி நம்மளும் என்ன பண்ணுவோம்? நம்ம வேலை எது தான்? முதல்ல வேலை தான், சாப்பாடு தான் முக்கியம். அப்புறம் தேவைப்பட்டால் சர்ச்சு அந்த எண்ணம் ஆரம்பத்தில் வளர்ந்துடும். சொல்ல உண்மை தானே? எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கி திருவிழாவுக்கு மொட்டை அடி இதெல்லாம் போகிறாங்க தெரியுங்களா? இதெல்லாம் நிறுத்திட்டாங்களா? நடக்குதுங்களா? சொல்லுங்கள் பாலாம், சகோதரிகளாம் சொல்லுங்கள் பாலாம். எஸ் நடக்குதா நடக்கலையா? இன்னும் நடக்குது. கூடார பண்டிகை என்பது 7 நாள் உட்காரணும். எனக்கு தெரிஞ்சு இப்போ கூட இஸ்ரவேல் கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஏன் அவன் ஞானியாக இருக்கிறான், ஏன் சின்ன நாடு பயப்படுறாங்கன்னா அதெல்லாம் 2வது விஷயம். அவன் கடவுளை தேர்றதுனால கொடுக்குற ஆசீர்வாதம். இதெல்லாம் நீங்கள் 1000 அவர் வேலை அது இது ஓடி ஓடி சம்பாதிக்க போயிட்டு இதை நெக்லெக்ட் பண்ணால் அல்லது இது முக்கியத்துவம் கொடுக்கலாம். பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை 2 ஹவர் வரமே. சில பேருக்கு 2 ஹவரே பெரிய பெரிய இது. அந்த 2 ஹவரில் அவங்க எல்லாம் முடிச்சமே நினச்சிக்கிறான். 7 நாள் ஒதுக்க சொல்ல. இது வந்து ஒரு பண்டிகை. இது மாதிரி யாருக்குரிய 7 பண்டிகை இருக்குது. இது கர்த்தர் அதெல்லாம் கட்டாயப்படுத்தலை. ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கரங்களை ஊற்றி சொல்லுங்க, நல்லா கரங்களை சொல்லுங்க பார்க்கலாம், நல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆனால் நாமளே முயற்சி எடுக்கணும். சபைக்குள் ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஊழியம் என்று சொன்னால் நீங்கள் இது ஒரு பண்டிகை நினச்சி வந்து லாஸ்ட் தான் நான் சொல்லுகிறேன். ஆனால் முன்னாடி பண்ணியிருக்கிறோமே பண்டிகை இதான், அதான் சொல்ல வருகிறேன். ஐயோ கூப்பிடுறாங்களே, ஐயோ லீவ் போட்டு வரணுமா? இப்போ மறுபடியும் சொல்லுகிறேன், உலக பிரகாரமான காரியத்துக்கு இன்றைக்கு நேரத்தை செலவு பண்ணுகிறார்கள். வரவங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்த்து சொல்லுகிறேன், பண்டிகையை நீங்கள் கொண்டாட வேண்டும். இதில் ஆராதனை இருக்கிறது, இதில் வார்த்தை இருக்கிறது, அதுதான் முக்கியம். பண்டிகை சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வர்றது பண்டிகை கிடையாது. அதில் ஆராதனை இருக்க வேண்டும், ஜெபம் இருக்க வேண்டும். இதைத்தான் இந்த மக்கள் செய்கிறார்கள். அதில் அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அன்னைக்கெல்லாம் அழுகுறாங்க. அப்போ தான் சொல்ல, எப்போ அழாதப்பா, இன்னைக்கு நல்ல நாள் அழாதப்பா. ஆனால் மறுபடியும் பண்டிகை முடித்த பிறகு மறுபடியும் ஒரு வேறு விதத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் துக்கம் உண்டாகிறது. இது எது தெரியுமா? ஐயோ எங்கள் வாழ்க்கையில் சில தப்புலாம் வாழ்க்கையில் இருக்குது என்று உணர்கிறார். ஸோ சபை ஆராதனை பண்டிகை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டாட்டமாக இருக்க வேண்டும். இன்னொரு பக்கம் குறைகளை உணர்ந்து அழுகிற ஒரு வேலையாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? இப்போ அந்த பகுதி வரலாமா? இப்போ 9வது அதிகாரத்துக்கு வாங்க பார்க்கலாம். 9ஆம் அதிகாரம் 1வது வசனம் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாதம் உபவாசம் பண்ணி ரட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை பாருங்க. உபவாசம் பண்டிகைக்கு அப்புறம் நடக்கிற ஒரு காரியம். பண்டிகை நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காரியத்தில் அவர்கள் சந்தோஷத்தோடு கூட இருக்கிறார்கள். எல்லாம் சாப்பாடு ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க பாலாம். நம்மளே சாப்பிட்டு கூட என்ன பண்ணணும்? இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். நம்மளே நீ எனக்கு கொடு, நான் அவனை அப்படிலாம் இல்லை. நம்ம பழக்கம் அப்படி தான். இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், ரட்சிக்கப்படாதவங்களுக்கு கொடுக்கணும். சரிங்களா? இந்த முடிவு சந்தோஷத்தினுடைய முடிவில் என்ன வசனம் 8:12 கொஞ்சம் பாருங்கள். 8:12 அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொள்ளும்படி புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். அப்புறம் 17 கீழே பாருங்கள், இஸ்ரவேல் புத்திரர் செய்யாதிருந்து இப்பொழுது செய்தபடியால் மிகுந்த, எல்லாம் சொல்லுங்களா மிகுந்த. எத்தனை பேர் சொல்லுது புரியுது? புரியுதுங்களா சகோதரிலாம்? புரியுதுங்களா? இதுதான் இதுக்கு எல்லாம் காரணம் அந்த ஒரு மனுஷன். சொல்ல புரியுதுங்களா? சபையில் உங்களால் ஒரு சந்தோஷம் உண்டாக வேண்டும். கரங்களை ஊற்றி ராமே சொல்லுங்க பாலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க பாலாம். சபையில் உங்களால் சந்தோஷம் உண்டாக வேண்டும். முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? எஸ், உங்களால் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் குடும்பத்தில் உங்களால் சந்தோஷம் உண்டாக வேண்டும். நான் சொல்ல எத்தனை பேர் புரிகிறது? அதனால் பிரச்சனை இருக்கலாம் சொல்ல வரல. பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குந்தான். கடவுளால் ஏற்படுகிற மகிழ்ச்சி உங்களால் வந்துச்சு. உங்கள் பேரை சொல்லணும்.
இவங்க தான் என்ன சபையை கூட்டின்னு வந்தாங்க, இவங்க தான் என்ன ஞானஸ்நானம் எடுக்க சொன்னாங்க. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் தாத்தா, பாட்டி என்று பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கும், கடன் பிரச்சனை இருக்கும், வியாதி இருக்கும், வேலையில் பிரச்சனை, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் தான் என்ன கூட்டின்னு வந்தார், இவர் தான் என் பேரை வச்சு சபையில் ஜெபம் பண்ணாருன்னு சொல்லிட்டு உங்கள் பேரை சொல்லணும், மகிழ்ச்சி வரணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முடியுமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஒரு ஆமே சொல்ல முடியுமா? ஆமேன்னு வர மாட்டேங்குதுல. இது ஆவிக்குரிய ஒரு மகிழ்ச்சி. இதன் பிறகுதான் அந்த 9வது மாதம், எந்த மாதம் அது? அந்த மாதம் என்றால் அந்த 7ஆம் மாதம் 24ஆம் தேதியில் அந்த பண்டிகைலாம் முடிஞ்ச சில நாளுக்கு பிறகு உபவாசம் பண்ணி, சொல்லுங்க பாக்கலாம் பாருங்கள். அப்போ பண்டிகை சாப்பிட்டு அப்படியே முடிச்சிடலாமா? சாப்பாடோடு போயிடலாமா வீட்டுக்கு? இன்றைக்கி நிறைய நேரத்தில் அப்படி தான் இருக்குது. எப்போ ஆண்டு விழா முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் பார்த்தா ஆளை பார்க்க மாட்டேங்குது சில பேரை. இல்லை, அதுக்கப்புறமும் நமக்கு ஒரு தொடர்ச்சி இருக்க வேண்டும். என்ன தொடர்ச்சி? அப்படியே பாருங்க பாலாம். உபவாசம் பண்ணி ரட்டுன்னு சொன்னால் ஒரு துக்கத்துக்கு அடையாளம், தங்களுடைய தவறுக்கு ஒரு அடையாளம். அந்த காலத்தில் தான் ஒரு இந்த நினிவே மக்கள் கூட ரட்டுடுத்தின்னு வரும். நீ நல்லா வாசித்து பார்த்தா தெரியும். அவங்களாம் அவிசுவாசி என்ன கேட்டான், இவங்களாவது யூதர்கள், கடவுளை பற்றி தெரிந்தவர்கள், சரிங்களா? ரட்டுடுத்தி தங்கள் மேல் என்ன பண்ணார்களா? ஒரு அலையில் சொல்லுங்க பாலாம். மண்ணை யார் மேலே யாருக்கல? நல்ல வேலை பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டில் போய் என்ன பண்ணல, புழுதினா மண் யார் மேலே அரைச்சாங்க? நீ நல்லா இருக்க மாட்டேன். சில பேர் சண்டையில் சொல்லுவாங்களா, அவிசுவாசிகளை பார்த்துருக்கிறீங்களா, நீ நாரி போயிடுவேன். விசுவாசிகள் அப்படி சொல்கிறக்கூடாது. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சில ஜோக்க சொல்லுவேன், அப்படி வாயில் வந்துடவே கூடாது உங்கள் வாயில். அப்படி ஒரு வேளை வந்துச்சுனாலும் அன்னைக்கு நீங்கள் மனம் திரும்பி ஆகணும். அதை செய்யாமல் திரும்பி எடுக்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் எங்களால் வாட்ச்லாம் பண்ண முடியாது. நமக்கும் கோபம் உண்டு, நமக்கும் எரிச்சல் வரும், நமக்கும் சண்டை போடுற சுபாவம்லாம் வரும். இதெல்லாம் முடியாதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை செய்யக்கூடாது. சில பேர் மண்ணை அரைப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? இந்த கிராமத்தில் நடக்கும். நீ எப்படி போயிடுவேன்? மண்ணா போயிடுவேன். அப்போ அவங்க சொல்கிறவங்க மண்ணுக்கு போக மாட்டாங்களா? சொல்கிறவங்க மண்ணுக்கு போக மாட்டாங்களா? அப்போயும் அதெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க சீக்கிரம் போனோம், நான் பின்னாடி போனோம். அவங்க கணக்காக தான். தங்கள் மேல் என்ன பண்ணார்களா? சொல்லுங்க பாலாம். யார் மேலே? இதுதான் துக்கத்தின் அடையாளம். இது ஒரு சில கிறிஸ்தவர்களுக்கு இருக்கும், சில கிறிஸ்தவன் இருக்கவே இருக்காது. மற்றவங்க குறை தான் பார்ப்பாங்க. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வச்சுக்காங்களேன், நீங்கள் கஷ்டப்பட்டு அழுவீங்க, கிறிஸ்தவராக தான் இருப்பாங்க, சபைக்குள்ளே தான் வருவாங்க, சபை கூட வருவாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் அழுகையை வந்து கிண்டல் பண்ணுவாங்க. இன்னும் அழுது கிடக்குது, என்ன பைபிளை வச்சு அழுது கிடக்குது. நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுடைய வேதனை கர்த்தர் அறிகிறவராக இருக்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுவும் சொல்லிட்டு இப்போ பாசம் அப்படியா நான் மண்ணை போட்டு என்ன பண்ணுறேன், அடுத்த வாரம் சபைக்கு வர பாசம் வந்துடாதுங்க. இது அந்த காலத்தில் ஒரு அடையாளம், சரிங்களா? இன்றைக்கி வந்து அந்த வேதனையை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறான். இப்போ கவனிக்கணும். 2ஆம் வசனத்தை அப்படி பாருங்க பாலம். இஸ்ரவேல் சந்ததியார் எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் அக்கிரமங்களை இருக்கட்டும். கரங்களை வைத்து சொல்ல முடியுமா? ஏன் இந்த உபவாசம், ஏன் இப்படிப்பட்ட இந்த ரட்டுன அந்த துக்க வஸ்திரம், ஏன் இப்படி மண்ணை போட்டுக்கினானா அவர்கள் வாழ்க்கையில் பாவங்களை உணர்கிறார்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், பண்டிகை அவசியம். பண்டிகைக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் சில தவறுகளை, குறைவுகளை உணர வேண்டும். ஏன் தப்பு மட்டும் கிடையாது, இதில் யார் தப்பை ஏற்றுக்கிறாங்க? தங்கள் பிதாக்கள், எங்கள் அப்பா அம்மா பண்ண தப்பு கூட ஆண்டவரே, அதனால தான் நாங்கள் இப்படி இருக்கிறோம். எஸ், இட்ஸ் ட்ரூ. சம்டைம்ஸ் சில பெற்றோர் பண்ணுகிற தவறுகள் பிள்ளைகளை பாதிக்கும். இது 100% உண்மை. மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு நல்ல விசுவாசிகளாக இருந்தால், ஆண்டவரே ஏன் தவறு, யாரோட போயிட்டோம், என்னோட போயிட்டோம், யாருக்கு போவேனா, நம்ம ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க பாலாம். என்ன பிரச்சனை என்றால், மறுஜாதியாரை விட்டு வருகிறார்கள். தட் மீன்ஸ் அவர்கள் கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்தோடு கூட இணைந்து விட்டார்கள். இது ஒரு வகையான பாவம் தான். இது மாதிரி நிறைய பாவம் இருக்குல்ல, இதை மட்டும் பாவம்னு சொல்லக்கூடாது. நமக்கு தான் தெரியும் எதெல்லாம் அழிக்கப்பட வேண்டிய பாவங்கள். சில பேர் பாவத்தை அறிக்கையிட மாட்டாங்க. சபைக்கு வருவாங்க, ஆராதனைக்கு வருவாங்க, காணி கொடுப்பாங்க, திருவிந்து கூட எடுப்பாங்க, ஆனால் அறிக்கையிட மாட்டாங்க. எல்லாம் அவனால் ஆச்சு அவளால் ஆச்சு அவங்கள தான் கழிப்பிடுவாங்க. இல்லை தங்கள் பாவங்கள், அப்படி தானே வசனம் வருகிறது. இந்த 2ஆம் வசனத்தை கீழே பாருங்க பாலாம். தங்கள் பாவங்களையும் முதல்ல நம்ம என்னிடத்தில் வர வேண்டும். ஏன் பாவம் வரணும்? எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? எத்தனை பேர் அதை ஒத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்க? முடியும். ஆனால் அநேகர் பண்ணுவதில்லை. இப்படி கேள்வி கேட்பாங்க, ஏன் இன்னும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கலை, ஏன் இன்னும் கர்த்தர் என் குடும்பத்தில் பிரச்சனை.
எப்பா பிரச்சனைக்கே காரணம் பாவம் தான். நான் சொல்லுறது புரியுதுங்களா? ஏன் இந்த சில பிரச்சனை மாறவில்லை? பாவம் தான். கர்த்தர் வெயிட் பண்ணுறா, எப்பா நீ மனம் திரும்பி அறிக்கிட்டு நான் அதை சரி பண்ணுறேன், உன் வியாதியை சரி பண்ணுகிறேன், உன் கடன் பிரச்சனை சரி பண்ணுகிறேன், உன் குடும்பத்தின் எதிர்காலத்துக்குரிய பிள்ளைகளுக்குரிய காரியங்கள் இருக்கிற போராட்டத்தை சரி பண்ணி முதல்ல யூ ரிப்பன்ட். இவங்க வெறும் வாயில் மட்டும் பண்ணல, இன்னொன்று பண்ணாங்க. என்ன தெரியுமா? அது என்ன பண்ணாங்க சொல்லுங்க பால. அந்த மேல் வரியில் வருது 2ஆம் வசனம். இஸ்ரவேல் சந்ததியார் மறுஜாதியாரை எல்லாம், சத்தமாக சொல்லுங்க பாலாம், எல்லா சகோதர சொல்லி எல்லாம் சொல்லுங்க பாலாம், மறுஜாதியாரை எல்லாம். அப்படின்னா ஆக்ஷனில் காட்டாங்க, வெறும் பாவரிக்கை கிடையாது. அந்த தவறை விட்டு வெளி வருகிறார்கள். இன்றைக்கி சில பேர் அறிக்கை பண்ணுறது நல்லதாக இருக்கும், ஆனால் விட வேண்டியதை விட மாட்டாங்க. தவறை அறிக்கையிடுதல் நல்ல காரியம், அறிக்கையிட்ட மட்டும் போதாது, அதை விட்டு வெளியே வர வேண்டும். நான் சொல்லி எதுவுமே புரிகிறது. இந்த தவறு நான் வெளில வருகிறேன், உங்களுக்கு தான் தெரியும் எந்த தவறு. இதெல்லாம் எப்போ தெரியுமா வரும்? தேவ சமூகத்தில் உட்காந்தா தான் வரும். ஒரு அலையில் சொல்லுங்கள் பாலாம். வெறும் இன்றைக்கி 1 hour 2 hourலேயே வரணும்னு நினைக்கிறேன் பாருங்கள். அதுதான் இன்றைக்கி ரொம்ப பிரச்சனை. ஏன்னா அந்த 2 hourல ஜனங்களை உற்சாகப்படுத்தி இதை பண்ணி அதை பண்ண சொல்லி இன்றைக்கி போதகர் தலைமையில் ரொம்ப ப்ரெஷர் இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் சாயங்காலம் கூட்டா ஆளை காணும். வைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாலும் சில வரவங்க தான் வருவாங்க. அது என்ன பாவப்பட்ட கூட்டம் சொல்ல முடியுமா? மற்றவங்களுக்கெல்லாம் வேலை, இவங்களெல்லாம் வேலை இல்லை அப்படி சொல்லலாமா? இல்லை இல்லை, நல்லா கவனிக்கணும். வி ஷுட் ஸ்பெண்ட் டைம் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? தேவ சமூகத்தை நம்ம நேரத்தை செலவழிக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னும் கொஞ்சம் அப்படியே சொல்லணும்னா நேரம் மட்டும் கிடையாது, நாட்களையும் செலவழிக்க வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். நேரத்தை மட்டும் கிடையாது, எதை செலவழிக்கணும்? என்ன பாஸ்டா கொடுக்க போகிறாரு, இதெல்லாம் பேசுகிறாதுங்க. வேதத்தின் அடிப்படையில் பேசுகிறேன் நான். சீரியஸ் மேட்டர். லீவ் போட்டு வர சொல்லிட்டாங்க, இதெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் வரும். நீங்கள் சொல்ல மாட்டீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. ஒன்று ரட்சிக்கப்படாத சொல்லுவாங்க, அல்லது அறகுறையாக ரட்சிக்கப்பட்டவங்க சொல்லுவாங்க. பாஸ் சொல்லிட்டா போயிடணுமா, 2 நாள் போகணுமா, இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு வரும் தான். உங்களுக்கு தாகம் இருந்தால், உங்களுக்கு வேத வார்த்தையின்படி நடக்கணும்னு இருந்தால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இருதயத்தை மாட்டுகிறவராக இருக்காங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கணும்? ஆனால் இந்த திட்டத்தை நீங்கள் தடை பண்ணுறாதீங்க. சபையில் இப்படி ஒரு கூட்டம் நடக்க போகுது, ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது, அதுக்கு எல்லாரும் வாங்கன்னு சொல்லும்போது, அழைப்பு கொடுக்கும்போது இதை நீங்கள் தடை பண்ணுவதற்கு காரணமாக மாறிடாது. கர்த்தர் நல்லவராக இருக்கு. அடுத்தது பாவரிக்கையோடு கூட நம்முடைய வாழ்க்கையில் பிரிய வேண்டியதை பிரிந்து தான் ஆக வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதில் தான் நிறைய எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. இது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த காரியத்தை செய்ய மாட்டேன் அல்லது செய்ததை விட்டு வெளில வருகிறேன் என்கிற எண்ணம் அநேகருக்கு கொஞ்சம் கம்மி தான். முதல்ல அறிக்கையிடுறதே கொஞ்சம் கம்மி தான். அறிக்கையிட்டவே நல்ல ஒரு பழக்கம் அது. அடுத்தது இதை செய்துவிட்டேன், அதை விட்டு நான் வெளில வந்துடுறேன். ஃபார் உதாரணத்துக்கு தான் ஒன்றே சொல்லுகிறேன். நான் ஒரு பொருளை அபகரித்து விட்டேன், உதாரணத்துக்கு தான் சொல்லுகிறேன். என்ன பண்ணுகிறேன்? அதை என்ன பண்ண திருப்பி கொடுத்துறேன். ஒருவர் மேல் பொய் சொன்னேன், அபாண்டமாய் பழி சொன்னேன், அதை நான் மன்னிப்பு கேட்டு விடுகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? இதுதான் திரும்புதல். அல்லது ஒரு நபரோடு கூட எனக்கு தவறான நபர் சகவாசம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது, அந்த நபர் ரட்சிக்கப்படாதவர், பாவத்துக்குள் இருக்கிற, ஈவன் ரட்சிக்கப்பட்டவர்கள் அதை விட பரவாயில்ல, பாவத்துக்குள் இருக்கிறார், என்னையும் அந்த பாவத்தை செய்ய தூண்டுகிறார். நான் சில நேரத்தில் செய்கிறேன், சில நேரத்தில் செய்கிறேன். அவர் நிறைய செய்கிறார், நான் கொஞ்சம் தான் செய்கிறேன். விட்டு தான் வரணும். அருமையான சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, ஆர் யூ ரெடி? முதல்ல நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்ம ஆயத்தமாக இருந்தால் தான் நம்ம அடுத்த பிள்ளைங்களுக்கு வந்து ஆயத்தம் வரும். எல்லாருமே மீறுதலுக்கு உட்பட்டவர்கள், ஆனால் செய்து கொண்டே இருக்கிறது தான் ஆண்டவர் பார்வையில் ரொம்ப வேதனை கொடுக்கும். இவர்கள் அடுத்ததாக தங்களுக்கு உண்டான இந்த பாவத்தோடு கூட தங்கள் பிதாக்களையும் இணைத்துக் கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ நல்லதும் யாருக்கு தொடரும்? நான் பண்ண நல்லது பண்ண யாருக்கு போவோம்? நம்ம பிள்ளைங்களுக்கு போவோம். வராமல் சொல்லுங்க பாலாம். போவாதுங்களா? வேதத்தின்படி சொல்லுகிறேன். அதே சமயத்து தீமை பண்ணாலும் பிள்ளைங்களுக்கு போகும். ஆனால் அந்த பிள்ளை மனம் திரும்பி, ஆண்டவரே எங்கள் அப்பா அம்மா பாவத்தெல்லாம் என் தலைமையில் சுமத்தாது ஜெபம் பண்ணிட்டா கர்த்தர் ரிலீஸ் பண்ணுவார். இயேசு கிறிஸ்து ரத்தம் எல்லாத்தையும் தூக்கி தள்ளிடும். ஆனால் அவங்க அதுக்கு ரெடியாக இருக்கணும். ரெடியாக இல்லைன்னா, அதான் சபையிலே இல்லை, பண்டிகையில் இல்லை, இதிலே இல்லைன்னா எப்படி அந்த உணர்வு வரும்? வேதம் வந்தால் தான் உணர்வு வரும். வேத வார்த்தை தான் உணர்வு கொடுக்கும். ஐக்கியம் தானே உணர்வே கொடுக்கும். அந்த ஐக்கியத்துக்கு நேரம் இல்லை, வேதத்தை கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை என்று சொன்னால் இப்படி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் கீழே பாருங்க பாலாம். நான் சீக்கிரம் முடிக்க விரும்புகிறேன். வசனம் 3 எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாலாம். 9ஆம் அதிகாரம் வசனம் 3 சொல்லுங்க பாலாம். அவர்கள் எழுந்திருந்து
நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. ஓகே, எல்லாம் உச்சமுறை எல்லாம் சொல்ல முடியுமா? எல்லாம் கரங்களை வச்சு சொல்லுங்க பாலாம். ஒரு ஜாமம் மட்டும் என்ன பண்ணியிருக்கிறாங்களா? கர்த்தருடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் ஒரு ஜாமனம் குறைஞ்சபட்சம் 3 hours 3 hours. சொல்லுங்க பாலாம். நான் 3 மணி நேரம் இப்போ பிரசங்கம் பண்ண போகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் உட்காருவீங்க? பாஸ்டர் நீ என்ன ஆகி போச்சு, கூட்டத்தில் போய் உட்காந்துட்டு ரொம்ப ஆவியில் நிரம்பிட்டாரோ, வேலைக்கு போக வேணாம், சாப்பாடு செய்ய வேணாம். எஸ், அஃப்கோர்ஸ் வருமா வராதுங்களா? எத்தனை ஹவர் உட்காந்துருக்குறாங்க? பைபிள் தூக்கி வராமல் சொல்லுங்கள் பாலாம். பாஸ்டர் நீங்கள் 3 hour கூட்டம் வச்சா நான் உட்காடுறேன் பாஸ்டர். இப்போ நீங்கள் தான் வாக்கு கொடுத்துருக்குறீங்க. அதை விட இன்னொரு மேட்டர் என்ன தெரியுமா? இது கூட உட்காந்துடலாம், ஆனால் என்ன பண்ணியிருக்கிறாங்க தெரியுமா? இன்னொரு ஜாமம், ஒரு ஜாமம் யாருக்கிற 3 hour வச்சுங்க. பாவரிக்கை. நம்ம பாவரிக்கை தெரியுமா? எஸ்ப்பா மன்னிச்சிருங்க, சாரி. இன்றைக்கி அதான் பிரச்சனையே. அந்த சில பாவங்களுக்கு ஒரு நிமிஷம் ஜபம் நான் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நிமிஷத்தில் கூட கடவுள் மன்னிப்பார், அது வேறு. 5 வருஷம் ஒருத்தர் பாவத்தை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆண்டர் என் பாவத்தை மன்னிங்கன்னா அந்த பாவம் வெளில போயிடுமா? நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். 5 நிமிஷத்தோட மன்னிப்பார், அதுக்கு எனக்கு மாட்டு கருத்துக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் என் இதயம் உண்மையாகவே அதை வேதனைப்பட்டு 5 நிமிஷத்தில் அறிக்கிட்டால் மன்னிச்சிருவார். ஆனால் இதயத்தில் எனக்கு கன்விக்ஷன் சொல்லுவாங்க பாருங்கள், உணர்வு. அந்த உணர்வு வர்றதுக்கு அப்படியே இழுக்கும். நீ விட்டுருவியா? மனசு சொல்லும். நீ விட்டுற முடியுமா? அந்த நபர் கூட பேசாமல் இருக்க முடியுமா உன்னால்? அந்த பழக்கத்தை விட்டுற முடியுமா? அந்த தூண்டுதல் வரும். ஆனாலும் இயேசுவின் நாமத்தில் நான் விடுவேன், ஆண்டவரே எனக்கு மன்னிப்புன்னா கர்த்தர் நிச்சயம் மன்னிக்கிறவராக. இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த அறிக்கை கிடையாது, நல்லா தெரியும், அது தவறும் தெரியும். அந்த அறிக்கை வந்து சும்மா திருவந்தில் பண்ணிட்டு போகிற அறிக்கைலாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அதெல்லாம் ஜென்ரல் காமன் எரர். சில நேரத்தில் சண்டை போட்டுறோம், சில நேரத்தில் வந்து வீட்டுக்காரர்கிட்ட வந்து ஒரு 2 நாள் பேசாமல் இருக்கிறேன், அல்லது பையனை திட்டேன், பொண்ணை போட்டு அடிச்சு போட்டேன், இதெல்லாம் ஓகே. சில காரியங்களுக்கு, அதாவது எங்கள் பாவங்களையும் எங்களுடைய பிதாக்களின் அக்கிரமங்களையும் என்ன பண்ணுங்க அறிக்கை எடுக்கிறது வந்து இதுக்கு 5 நிமிஷம் போதுமா? என்னென்ன தப்பு பண்ண நமக்கு என்ன தெரியும்? அல்லேலூயா. எத்தனை நான் சொல்ல புரிகிறது? ஏன் இன்னைக்கு அநேகர் கிறிஸ்துவுக்கு எழுமமுள்ள தெரியுமா? இந்த பாவருக்கு கிடையாது. அவங்களுக்கு வாஞ்சலாக இருக்கும், கர்த்தருக்காக நிகழ்மையை பாரு எழுப்பணும், ஆமே நான், ஆனால் எழும முடியாது. நான் சொல்லுகிறேன், ஏன் நாங்கள் மனம் திரும்புதல் இல்லை. சில பேருக்கு அந்த மனம் திரும்புதல் இருக்குது, ஆனால் முழுமையாக கிடையாது. அதை சொல்ல வரேன். இந்த காலத்தில் அருமையானவர்களே, உங்கள் ஜபத்திற்கு வல்லமை இருக்கிறது, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் இப்போ சொல்லுகிறேன், முழுமையாக உட்காருங்க, சோத்திர பலியெல்லாம் கூட நிறுத்துங்க. ஹல்லேலூயா. நிறுத்தின மறுபடியும் விட்டுக்கூடாது, பாஸ் நிறுத்த சொல்லிட்டாரு. இந்த பாவத்துக்கான விளைவை, கீழ்ப்படியாமையை நான் எவ்வளோ நாள் நான் இருந்தேன், இத்தனை வருஷம் நான் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறேனே, அதை எனக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கடவுள் மன்னிக்க நினைக்கிறேன் பாருங்கள். அதுதான், அதெல்லாம் நினைத்து சொல்லி அந்த பாவங்கள் வரணும். இது ஒரு குடும்பமாக பண்ண எவ்வளோ நல்லாயிருக்கும். இதெல்லாம் சபையாக பண்ணியிருக்கிறாங்க. தனிப்பட்ட நபருடைய பாவ அறிக்கை வேறு, ஒரு குடும்பத்தின் பாவ அறிக்கை வேறு, திருச்சபையினுடைய பாவ அறிக்கை வேறு. இதில் எல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க. ஒரு அலையில் சொல்ல முடியுமா? கரங்களை வச்சுராமே சொல்ல முடியுமா? எல்லாம் உச்சமாமே சொல்ல முடியுமா? குடும்பமாக பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? பண்ணலாம். ஒருவேளை அதில் ரட்சிக்கப்படாதவங்களை இணைக்க முடியாது. தயவுசெய்து அப்படி போய் கூட்டுறாதீங்க. ரட்சிக்கப்படாதால உட்கார வச்சுன்னா அப்புறம் உங்களை சண்டை போடுவாங்க. ரட்சிக்கப்பட்ட நபரோடு பண்ணுங்கள். ஆண்டவரே, ஏன் இன்னும் என் ஜபத்துக்கு பதில் வரவில்லை? ஏன் எங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு சில காரியங்கள் தடைகளாக இருக்கிறது? ஆண்டவரே, எந்த பாவம் என்பதை உணர்த்தும். இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கணும். நான் சொல்ல புரியுதுங்களா? எத்தனை பேர் நான் சொல்ல புரியுதுன்னு இல்லை. அதாவது எல்லாத்தையும் கொஞ்சம் நிறுத்தணும். வேலை, அது அலைச்சல் எல்லாத்தையும் நிறுத்திட்டு இந்த நேரத்தில் உணர்வை கர்த்தர் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு கூட நாம் செய்யும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். கீழே பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் லேவியெல்லாம் துதிக்க சொல்லுகிறார்கள். 4ஆம் வசனத்துக்கு கீழே பாருங்க பாலம். தங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி மகா சத்தமாய், இது ஊழியக்காரன் பண்ண வேண்டிய ஓலம், நாங்களும் அழணும். அடுத்தது வசனம் 5 பார்த்தீங்கன்னா கீழ்ப்பகுதி, உங்கள் தேவனாகிய கர்த்தரை சோத்திரீங்கள் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி எந்த வசனம் 5 கீழ்ப்பகுதி, எந்த துதி மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஓகே சொல்லுங்க பால, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை வச்சு சொல்லுங்க பாலாம். சில தடைகள் உடையும். இன்னைக்கு வெறுமனே துதி ஆராதனையில் வேலை நடக்காது. ஏமாற்றப்பட்டு போகாதுங்க. 24 மணி நேரம் ஆராதனை நடக்குது, வாங்க அங்கே
அது அஃப்கோர்ஸ் அதில் கூட கர்த்தர் கிருபை எல்லாத்தையும் செய்வார், நான் சொல்ல மாட்டேன். ஆனால் மறுபடியும் இந்த பாவம் இருந்துச்சுன்னா மறுபடியும் வந்துடும் உள்ள. பாவத்தை அறிக்கை விட்டுட்டா அந்த துதி ஆராதனை ஜபத்திற்கு பெரிய வல்லமை இருக்குது. அந்த நேரத்துக்கு மட்டும் துதிச்சுட்டு வந்துட்டேன்னா பாவம் உள்ளதான் இருக்குதுன்னா மறுபடியும் உள்ளே வந்துடும், மறுபடியும் பிரச்சனை வரும். ஏன்னா அது கீழே அதான் சொல்லுகிறான், இஸ்ரவேல் பக்தருடைய வாழ்க்கையில் எதெல்லாம் கீழ்ப்படியாமை அப்போல்லாம் பிரச்சனை வருது. இந்த புதிய நாளில் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், கர்த்தர் துதிக்கப்படத்தக்கவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது கீழே பார்க்கும்போது தான் அவர் எப்படி தண்ணி கொடுத்தார், சாப்பாடு கொடுத்தார், எப்படி விடுதலை கொடுத்தார், எப்படி எதிரிகளை அழித்தார், எப்படி தேசத்தை பங்கிட்டு பெற்றுக்கொண்டார் என்பதை குறித்து பின்பதாக எல்லாரும் விளக்கி சொல்லுகிறார். இந்த கால நேரத்தில் நமக்கு ஒரு நிச்சயமான ஒரு பங்கை கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாக நல்ல ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை வச்சிருக்கிறார். வேணா அது வசதி சொல்லி முடிக்கட்டுமா? அதே அதிகாரம் 25 பாருங்க பாலாம். அதே அதிகாரம் 25, அவர்கள் அரணான பட்டணங்களையும் 25 அவர்கள் அரணான செழுமையான பூமியும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து செல்வமாய் வாழ்ந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் எல்லாம் கரங்களை தட்டுங்க பாலாம். இப்போ சொல்லுங்கள், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிக்க மாட்டாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் அப்போ தடை? ஏன் அந்த அடிமைத்தனத்துக்கு போனாங்கன்னா அங்கே தான் பிரச்சனை. அதைத்தான் இவங்க உணர்கிறாங்க. அப்போ அதுக்கு பண்டிகை அவசியம், ஒரு தனிப்பட்ட நபருடைய ஜபம் அவசியம், அப்புறம் வேதத்தை சொல்லிக் கொடுக்குற ஊழியக்காரர் அவங்க தான் அதில் பார்ட்டு, முக்கியமான பார்ட்டு. பண்டிகையில் அப்படி நம்ம உட்காந்து போவாங்க, ஆனால் அதில் உட்கார்ந்து வேதத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. நெகேமியா அதெல்லாம் தலையிடலை, அது ஊழியக்காரன் வேலைன்னு அவன் புரிஞ்சுக்கணும். ஒரு ஆளை ஆமே சொல்லுங்க பார்க்கலாம், கரங்களை ஊற்றுறாமே சொல்லுங்க பார்க்கலாம். அதை அவங்க பார்த்து நீங்கள் செய்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும், நம்ம குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். பாவத்தை அறிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருந்த எந்த நபராக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் கர்த்தர் நிச்சயம்